என்ன இது ரயான் லிஷா வரேன்னு சொன்னாங்க, ஒன்றும் ஆளை காணோமே. சாரிப்பா ஃப்ரெண்ட், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா லிஷா, போய் உட்காரு, சோஃபாவில் உட்காந்துக்குப்பா. அஃப்ரீன், நான் வேணா கொஞ்ச நேரம் போயிட்டு உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கவாப்பா? சரிப்பா, போய் சுற்றி பாரு. நீ போலியாடா ரயான்? இல்லை எனக்கு டயர்டாக இருக்கா, போய் சுற்றி பார்த்துட்டு வரட்டும். என்ட்ரன்ஸ்லேருந்து வருவோம், மேட் போட்டிருக்காங்க. என்னப்பா அஃப்ரீன் இது? பீரோக்கு மேலே என்னோடய பேக்கும் டிவி ரிமோட்டும் வச்சுருக்கோம். ஓ அப்படியா, சரி. வா அழகாக இருக்குப்பா இந்த பேர்ட் ஸ்டிக்கர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேலண்டர் வச்சுருக்கீங்களா? நல்லா இருக்கே. அதுக்கப்புறமா கிளாக்கு சூப்பராக இருக்குப்பா. அதுக்கப்புறமா டிவி வச்சுருக்கீங்க. வா, ஹாலில் நாங்கள் கொஞ்சம் சின்ன டிவி வச்சுருக்கோம்ப்பா. ஆனால் எங்கள் ரூமில் பெரிய டிவி வச்சுருக்கோம், பெட்ரூமில். ஓ அப்படியா, ஓகே. இது நல்லா இருக்கேப்பா. ஆமாம், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டோரிமானோ பில்லோ மாதிரி. அப்படியா, நல்லா இருக்குப்பா. உங்கள் வீடு சூப்பராக இருக்குப்பா. தேங்க்ஸ்ப்பா லிஷா. ரயான் லிஷா வந்துட்டிங்களா? என்னம்மா ஃப்ரெண்ட் சொல்லவே இல்லை. அதோ இப்போதாம்மா வந்தாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் லிஷா சுற்றி பார்த்தா வீடை. அதான் சரி ஓகே. லிஷா இரு, நான் சாப்பாடு எடுத்துருவேன். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் நீங்கள் 2 பேரும், சரியா? இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருக்கேன். ஆமாம் லிஷா, நீ கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? இல்லை ஆண்டி, பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி. இல்லைம்மா, இன்றைக்கி சாப்பிட்ணும் கண்டிப்பாக. இன்றைக்கி பக்ரீத்தில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அப்படியே அஃப்ரீன், நீயும் சாப்பிட்ரு அவங்க கூட சேர்ந்து, சரியா? ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்றேன்னு சொன்னால சாப்பிட்ரு. சரிம்மா. இங்கே பாருங்க, சுட பிரியாணி சாப்பிட்ருக்கேன். சாரி, சமைச்சிருக்கேன். வா ஆன்ட்டி, ஸ்மெல்லே தூக்குதே. ஆமாம்மா, ஸ்மெல்லு செம்மையாக இருக்குமா. வேறு லெவலாக இருக்கு ஆன்ட்டி. இருங்க, நான் போய் சாப்பிட்றேன், கை கழுவிட்டு வந்துடுறேன். சரி. கை கழுவிட்டு வந்துட்டியா லிஷா? சாரிப்பா, எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள், அதனால கீழே தான் உட்காந்து சாப்பிட்ணும். பரவாயில்லப்பா, எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள், நானும் கீழே உட்காந்து சாப்பிடுவேன். கீழே உட்காந்தா பழக்கமே. அப்படியா, சரி வாயெல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்லாம். இந்தாப்பா ரயான், ஃபஸ்ட்டு நீ போட்டுக்கோ. எதுவும் தானே, சிக்கன் 65 எல்லாம் செய்யல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பசங்களா. அடுத்ததெல்லாம் ஆண்டி கண்டிப்பாக செஞ்சு தரேன். இந்த தடவை பிரியாணி தான், சிக்கன் இருக்குது, சிக்கன் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இந்த எனக்கு பீஸ் வைக்கிறேன் பாரு. இங்கே பாருங்க, எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிட்டு சாப்பிட்ணும், கூச்சப்படக்கூடாது. எவ்வளோ வேணாலும் நீங்களே போட்டுக்கோங்க, ஓகேவா? சரி ஆண்டி. ஓகே ஆண்டி. சாப்பிட்றியா? நீ அஃப்ரீன் சாப்பிடு. லிஷா நீயும் சாப்பிடு. ஏன்னா நான் அந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ளே 3 பேருமே சாப்பிட்டீங்களே, சூப்பர். லிஷா தான் நல்லா க்ளீனாக சாப்பிட்ருக்கா. எல்லாருக்கும் பிரியாணி பிடிச்சிருக்கா? செம்மையாக இருக்கு ஆண்டி. நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம் ஆண்டி, அதுவும் சிக்கன் நல்லா இருக்கு ஆண்டி, ரொம்ப டேஸ்ட்டாக. ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் சிக்கன் கடை வச்சுருக்காங்கோ. அவங்க என் கண் எதிர்க்கே வெட்டுவாங்க அப்படியே சிக்கனை. அவங்கக்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? சரி. இந்த கொடுங்க, பிளேட்லாம் எடுத்துகிட்டு போய். இல்லை ஆண்டி, பரவாயில்ல, நாங்களே எடுத்துகிட்டு போய்க்கிறோம். இல்லை நானே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஆண்டி அஃப்ரீனை விளையாட அனுப்புகிறீங்களா ஆண்டி? சரி அஃப்ரீன், போயிட்டு வாம்மா. நான் கொஞ்சம் வீட்டு வேலைலாம் இருக்குது, பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறேன். நீ போயிட்டு வா, சரியா? சீக்கிரமாக போயிட்டு வந்துடணும் பொழுதோட, ஓகேவா? 5:30க்கெலாம் வந்துடணும். இப்போ டைம் என்ன ஆகுது? இப்போ 3:20 தான் ஆகுது. 5:30க்கெலாம் வந்துடணும். எவ்வளோ டைம் கொடுக்குறேன், டக்குன்னு 5:30க்கெலாம் வந்துடணும், சரியா? அதுக்கப்புறம் நம்ம சாச்சிலாம் வீட்டுக்கு வராங்க, சரியா? சரிம்மா, நான் அதுக்குள்ளே வந்துடுவேன். சரி போயிட்டு வாம்மா. ஐயா ஜாலி, வாடி லிஷா போகலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து போயிட்டாங்களா? சரி ஓகே, நம்ம சிவா மச்சா கூட போகலாம், அவங்க கூட போகலாம். பசங்க எல்லாம் போயிட்டாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பக்ரீத்.